தாமரச்செல்வி மேடம். அனைத்திற்கும் ஆதாரமான இயற்கையை வணங்கி சித்தர்கள் மற்றும் எனது குருநாதர்களின் பொற்பாதங்களை என் சிரசின் மேல் ஏற்று என் வகுப்பை தொடங்குகின்றேன். போன கிளாஸ்ல கொஞ்சம் அறிவியல் பூர்வமா சிலதை இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். ஏன்னா சிலவங்க இன்னைக்கும் கிளாஸ் சேர்ந்துருக்குறாங்க. அதனால ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி அதை சொல்லிட்டு இன்னைக்கு மற்றதை தொடங்குறேன். இப்போ நேற்று சொன்னது நம்மளுடைய உடலே 5 பஞ்சபூதங்களால் ஆனது. அதான் அதோட அடிப்படை. எல்லாமே பஞ்சபூதங்களால் ஆனதுதான். நம்மளாலே உணர முடியும். ஏன்னா சிலது திடப்பொருளா இருக்குது, அதாவது மண் தத்துவத்தினால. சிலது நமக்கு நீர் தத்துவத்தினால இருக்குது, வாயு தத்துவத்தினால இருக்குது. அதே மாதிரி நெருப்பு தத்துவம். உடல்ல நம்மளால உஷ்ணத்தை உணர முடியுது, அந்த சூடு அல்லது நெருப்புங்கிறது இருக்குது. அதே மாதிரி உடலுக்குள்ளாலையும் ஆகாசம் இருக்குது. ஸோ இந்த 5 தத்துவங்களால் ஆனதுதான் நம்மளுடைய உடல். நேற்று ஒரு டேபிள் போட்டிருந்தேன். நான் நீங்க திருப்பியும் பார்க்கணுன்றதுக்காக அதுல ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. அந்த கான்செப்டை மாத்திரம் சொல்லிடுறேன், நீங்க திருப்பி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நேற்று நிறைய அதாவது நான் உங்களுக்கு டவுட் இருந்தா கேள்வி கேளுங்க. ஒரு கேள்வியும் வரல. ஒண்ணு முழுசா புரிஞ்சிருக்கணும், இல்லாட்டினா ஒண்ணுமே புரியாம இருந்திருக்கணும். தெரியல எந்த கேட்டகரின்னு எனக்கு தெரியல. சரி, இப்போ பஞ்சீகரண தத்துவம் அப்படிங்கறத இன்னைக்கு இந்த இதுல போட்டிருக்கேன். நேற்று இந்த டெர்மினாலஜியை நான் யூஸ் பண்ணல பர்பஸாவே. எப்படி நம்ம ஆகாயத்துடைய பாதி பங்கோட மிச்சம் எல்லாம் 12.5%, இது 50%, ஒன்னொன்னு 12.5%. இந்த சதவீதத்துல சேர்ந்ததுன்னா இந்த உறுப்புகள் வரும், இந்த பார்ட் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறதா இந்த தத்துவம். அப்போ மனசும் பாத்தீங்கன்னா இதுல ஆகாயம் அடிப்படை மூலக்கூறு. இந்த அடிப்படை மூலக்கூறு 50% இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆகாயத்துல இதுல ஒண்ணும் கிடையாதுன்னா ஆகாயம் 50%, வாயு 12.5. இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா ஆகாயமும் அதாவது வாயுவும் மற்ற எல்லாம் சேர்ந்தது வரும்போது மனமா இருக்கும். இதே மாதிரி இதுவும் நெருப்பு சேர்ந்தா புத்தி வரும். ஸோ இந்த டேபிளை நம்ம அந்த மாதிரி இன்டர்பிரட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த பஞ்சீகரண தத்துவம்ங்கிறது அதுக்கு அர்த்தமே என்னன்னா சூக்கும பஞ்சபூதங்களை தூல பஞ்சபூதங்களாக மாற்றும் கணக்கு தான், வேற ஒண்ணுமே இல்லை. திருப்பியும் சொல்றேன், சூக்கும பஞ்சபூதங்களை தூல பஞ்சபூதங்களாக மாத்துவது. சூக்குமம்னா கண்ணுக்கு தெரியாதது, தூலம்னா கண்ணுக்கு தெரிகிறது. சோ அந்த சூக்குமத்துல இருந்தா தூலம் வந்தது. இந்த மாதிரி இந்த கன்வர்ஷன் ப்ராசஸ், இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பஞ்சீகரணம். அது ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா குயின்டிப்ளிகேஷன் இந்த வார்த்தை. இப்போ இதுல கெமிஸ்ட்ரியோ பிஹெச்டியோ யாரும் பண்ண நினைச்சா இதுல ரிசர்ச் எதுவுமே பண்ணல யாருமே. இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆராய்ச்சி. வேணும்னவங்க இதுல ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்காக தான் இதை சொல்றேன். ஸோ பஞ்சீகரணம், நம்மளுடைய தூல உடம்பு வர்றது சூக்கும உடம்புல இருந்து அந்த சூக்கும உடம்பு தூல உடம்பா மாறும் அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பஞ்சீகரணம். இப்போ இந்த பஞ்சீகரணம் தத்துவத்தை சொன்னேன். அதுல ஸ்தூலம் சூக்குமம்னு சொன்னேன். நம்ம முதல்ல ஒரு பருப்பொருள், அதாவது ஒரு மேட்டர்னு சொல்லுவோம். அந்த மேட்டரை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு வந்தா கடைசியில அது அணுவாதான் இருக்கும் அப்படின்னு தான் கண்டுபிடிச்சாங்க கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல. அதோட அணுதான் ரொம்ப ஸ்மாலஸ்ட் யூனிட். ஸோ அணுல எல்லாருக்குமே தெரியும். இது என்னன்னு புரியட்டாலும் பரவாயில்ல. கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஆட்டத்துல எலக்ட்ரான் இருக்கும், புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும். இது வரைக்கும் தான் முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க. ஆனா குவாண்டம் பிசிக்ஸ்ல இன்னும் ஆட்டத்தையும் அதாவது அணுவையுமே இன்னும் உடைக்க முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதான் குவாண்டம் பிசிக்ஸ். அணுவுக்கும் கீழே என்ன இருக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா இது நம்ம பருப்பொருளை பற்றி டெஃபினட்டா சொல்லலாம். அது டெட்டர்மினிஸ்டிக்னு சொல்லுவோம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம். ஆனா குவாண்டம் பிசிக்ஸ்ல ப்ராபபிலிட்டி, அந்த நேரத்துல என்ன இருக்குதோ அதுதான். இதுதான் மெயினான வித்தியாசம். இப்போ நீங்க இந்த படத்தை பார்த்து பயந்துட வேண்டாம், இது புரியணும்னு தேவையில்லை. ஒரு பருப்பொருள் குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல எப்படிலாம் பிரிக்கப்படுது. பருப்பொருள் கீழே ஃபெர்மியான்ஸும் இருக்குது, போசானும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு
அதுக்கடுத்து ஃபெர்மியான்ஸ் எடுத்தீங்கன்னா குவார்க், லெப்டான் இருக்குது. இப்படி இந்த கிளாசிபிகேஷன் போகுது. ஏன்னா அணுவுக்கு கீழே எப்படி உடைச்சு கிளாசிபிகேஷன் பண்ணாங்க, அதை எப்படி பிரித்தார்கள் அப்படிங்கிற தெரிஞ்சதுக்கு தான் உங்களுக்கு இந்த படத்தை காட்டியிருக்கணுடைய இந்த வார்த்தைகள் புரியணும், அதெல்லாம் தேவையே இல்லை. இப்போ வந்து நம்ம புரோட்டான் வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல பார்த்தோம். புரோட்டான் வந்து 3 குவார்க்கால ஆனது அப்படிங்கறத சொல்றாங்க. அப்போ ஒரு கிளாசிபிகேஷன் தான், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காம்பினேஷன்ல உருவாக்கப்படுது. இது சூக்குமமான பொருள், அதனால கண்ணுக்கு தெரியாது. நீங்க வந்து குவார்க்க கண்ணால பார்க்க முடியாது நேரடியா. ஆனா அதுக்குரிய சாதனத்தை வச்சு பண்ணிதான் அவங்க பார்த்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து சயின்ஸ்ல. நான் எதுக்காக இதையும் அதையும் சொல்றேன்னா, நமது சித்தர்கள் அப்பவே குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல அட்வான்ஸா போயிருக்காங்க. அந்த பஞ்சீகரணம்ங்கிற ப்ராசஸ வந்து அவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. இப்போ ரசவாதம் அதோட அப்ளிகேஷன். அவங்களுக்கு வந்து ஒரு மூலக்கூறையும் உடைச்சி அதை வேரியஸ் காம்பினேஷன் பண்ணி ரசவாதம், அதாவது எந்த ஒரு ரொம்ப விலை குறைஞ்ச ஒரு மெட்டல் எடுத்துட்டு அதை வந்து தங்கமா மாத்த முடியும். அதான் ரசவாதம்ங்கிற பேர், ஆல்கெமின்னு சொல்லுவாங்க. சோ இந்த டெக்னிக்லாம் அப்பவே அவங்க கண்டுபிடிச்சு அதை பண்ணவும் செஞ்சிருக்கிறாங்க. சோ நமக்கு வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ்ங்கிற வேர்டு இன்னைக்கு சயின்ஸ்ல சொல்றோம், ஆனா அவங்க சூக்குமத்துல எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதுக்கு சொல்றதுக்கு தான் இந்த நான் இப்போ உள்ள குவாண்டம் மெக்கானிக்ஸ் என்ன, கிளாசிக்கல் பிசிக்ஸ் ஆர் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் என்னங்கிறதுக்காக வேண்டி டிஃபரன்ஸ்க்காக சொல்றேன், வேற ஒண்ணுமே இல்லை. அடுத்தது நேற்று வந்து என்ன பார்த்தோம், நாசி சுழற்சியை பற்றி சொன்னோம். அந்த நாசி சுழற்சி அல்ட்ராடியன் ரிதம் படி போகுது. அது ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். அல்ட்ராடியன் ரிதம்ங்கிறது வந்து ஒரு 90 நிமிஷத்துல இருந்து 120 நிமிஷத்துக்குள்ளால இங்க இருந்து அங்க, அதாவது இடது சுவாசம் வலது சுவாசத்துக்கு போகும், வலது சுவாசம் இடது சுவாசத்துக்கு போகும். இதுதான் இந்த அல்ட்ராடியன் கால ஒழுங்குமுறை. ரிதம்னா வேற ஏதோ ஒன்று நினைச்சுக்க வேண்டாம். அல்ட்ராடியன் கால ஒழுங்குமுறை அல்லது அல்ட்ராடியன் கடிகாரம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். இதுபடிதான் இடது நாசிக்கும் வலது நாசிக்கும் மாறி மாறி போகுது. ஏன்னா இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம சயின்ஸ்ல நேற்றே சொன்னேன், இதுவும் நேற்று சொன்னதுதான். அதாவது நம்ம ஒரு நாசிலையும் உள்ளால போகும்போது அதுக்கு முன்னாடி இந்த நேற்று சொன்னது இதுதான் மொத்த சாராம்சம். அதாவது மூளையில 2 அரைக்கோளம் இருக்குது. இடது பக்க அரைக்கோளத்துல வந்து பிங்களா நாடி வந்து கனெக்ட் ஆகுது, வலது அரைக்கோளத்துல வந்து இட நாடி அதாவது இடகலை வந்து கனெக்ட் ஆகுது. அதாவது இப்போ வந்து இடது அரைக்கோளத்துல பிங்களை மூலம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, உடலுக்கு அதிக ஆற்றலும் சுறுசுறுப்பும் கிடைக்கும். இது கொஞ்சம் வெப்பமா இருக்கும். அதே மாதிரி இடநாடின்னு வரும்போது இது வந்து வலது அரைக்கோளத்துல உடல் சூட்டை தணிக்கும், குளிர்ச்சியானது. அதாவது நமக்கு வந்து இடநாடி வழியா போற காற்று குளிர்ச்சி, அதான் சந்திர நாடின்னு சொல்றோம். அதே மாதிரி பிங்கலை வலது நாசி வழியா போறது வந்து கொஞ்சம் வெப்பமா இருக்கும். வெப்பமும் தன்மையும் குளிர்ச்சியும் உடம்புக்கு தேவை. இது 2ஐயும் தான் இடகலை பிங்கலைன்னு சொல்லியிருக்காங்க. இது சயின்ஸ்லயும் இது ஒத்துக்கொள்ளப்பட்டது, ஆராய்ச்சி பூர்வமா எல்லாத்தையும் பேப்பர்ஸே அதுக்கு இருக்குது. இதுதான் நேற்று நம்ம முடிவா பார்த்தது. இப்போ அதே மாதிரி அறிவியலே சொல்லியிருக்காங்க, வலது அரைக்கோளமும் இடது அரைக்கோளமும் என்னென்ன மெயினான ஃபங்க்ஷனை பண்ணுது அப்படிங்கிறது தான். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டதான் சொல்றேன், இது என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு தேவையில்ல. இது சில ஃபங்க்ஷன்ஸை பண்ணுது, இது சில ஃபங்க்ஷன்ஸை பண்ணுது, மாத்தி மாத்தி நடக்கும். இது வந்து அல்ட்ராடியன் ரிதம் படி நடக்குது. இந்த அளவுக்கு புரிஞ்சா போதும். இப்போ அடுத்தது வந்து நான் வந்து நம்ம உடம்பு எடுத்துக்கிட்டோம்னா, உடல்ல வந்து 96 தத்துவங்கள் இருக்குன்னு நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நான் இங்க சொல்லியிருக்கிறது வந்து அகஸ்தியரோட வைத்திய சதகம் என்ற நூலின் அடிப்படையில இந்த பூதங்கள் எல்லாம் இதுல உள்ள தத்துவங்களை சொல்றோம். உடல் வந்து முதல்ல பஞ்சபூதங்களால் ஆனது, ஆனாலும் அந்த பஞ்சபூதங்களுக்கு அடுத்தும் என்னென்ன இருக்குங்கிறத அவ்வளவு துல்லியமா கணிச்சிருக்காங்க. நான் இதை ஒரு வாசிப்பு வாசித்துட்டு போயிருவேன், ஏன்னா இது வந்து அவ்வளத்தையும் நீங்க தெரிஞ்சிருக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா முத்திரைக்கு வரும் முன்னாடி நம்ம உடல்ல இவ்வளவு தத்துவங்களும் இருக்குது. அதாவது இதுல என்னெல்லாம் சொல்லிட்டாங்க, அனட்டமி, பிசியாலஜி, சைக்காலஜி, சோசியாலஜி, இது என்னென்ன லாஜி உண்டோ அத்தனை லாஜின்னு சொல்லிட்டாங்க இதுல. இப்ப பாத்தீங்கன்னா பூதம் 5 தத்துவங்கள், பொறி 5 தத்துவங்கள், புலன்கள் 5, கண்மேந்திரியம், ஞானேந்திரியம். இதெல்லாம் என்னன்னா இப்ப வந்து நமக்கு மண், நீர், வெப்பம், வாயு, ஆகாயம் எல்லாம் திருப்பி திருப்பி படிச்சிருக்கிறோம்.
அந்த காம்பினேஷன்ல தான் காது, தோல், கண்ணு, மூக்கு, நாக்கு எல்லாமே கிரியேட் ஆகுது. அதே மாதிரி புலன்னு சொல்றது வந்து சென்சரி ஆர்கன்ஸ், சென்ஸ் ஆகுறது. என்னத்தை உணர்றோம்? சப்தத்தை உணர்றோமா, ஸ்பரிசத்தை தொடுதலை உணர்றோமா, பார்க்கதை உணர்றோமா, ருசியை உணர்றோமா, கேட்கதை உணர்றோமா, அதாவது வாசனை உணர்றோமா மூக்கால. இந்த மாதிரி இது வந்து புலன்கள்னு சொல்லுவோம். அந்த உணர்வைத்தான் சொல்றோம். உணர்வு தான் அதுக்கு பேரு. கண்மேந்தியம்ங்கிறது கை, கால், வாய், எருவாய், கருவாய் இதன் மூலம் என்னென்ன காரியங்கள், செயல்கள் நடக்குது. தொழிற்கருவிகள்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் ஞானேந்திரியம் போது அது வந்து கையால தானம் கொடுக்கிறது, காலால நடப்பது, வசனம் பேசுறது, விசர்க்கம், ஆனந்தம், இதெல்லாம் ஞானேந்திரியங்கள். இது வந்து நம்ம சிலவங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் ஆகும். கர்மேந்திரியம், ஞானேந்திரியம்னா ஞானேந்திரியம் எல்லாம் காது, தோல், கண், மூக்குல. ஆனா இந்த கிளாசிபிகேஷன் வந்து நான் வந்து சித்தர் அகஸ்தியரோட வைத்திய சதகத்துல சொல்லியிருக்கிறோம். அந்த பர்டிகுலர் பார்ட் வந்து அந்த ஆர்கன் வந்து அந்த வேலையை செய்யறது, அதைத்தான் ஞானேந்திரியம்னு இதுல சொல்லியிருக்கிறாங்க அந்த புக்ல. அடுத்தது அந்த கரணம், அது வந்து 4: மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அதை பற்றி நம்ம டீட்டெயில்டா பண்ணுவோம். அடுத்தது அறிவு, ஆன்மா. அறிவுன்னு சொல்றது வந்து ஆன்மாவை குறிக்குது. ஆக்சுவலா நீ யார்? ஏன்னா ரமண ரிஷி சொல்லுவாரு, நீ யார்? இந்த உடம்பு கிடையாது, இந்த மனசு கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு, அதுதான் உண்மையான நம்மளுடைய உண்மையான மாறாத ஒரு பொருள் ஆன்மா. அதாவது ஆன்மாவை பற்றி சொல்லும் போது திருமூலர் சொல்லியிருப்பாரு, ஆன்மா எங்க இருக்குது? உடல்ல. பச்சிம திக்கிலே வைத்த ஆசாரியன் நிச்சலும் என்னை நினையென்ற அப்பொருள் உச்சுக்கு கீழது உண்ணாக்கு மேலது வச்ச பதம் இது வாய்தர வாதே. அர்த்தத்தை மாத்திரம் சொல்லிடுறேன். திருமந்திரத்தோட பாட்டு, அந்த ஆன்மாவோட இருப்பிடம் எங்கன்னா உச்சுக்கு கீழே உண்ணாக்கு மேலே. இதுதான் அதோட லொகேஷன். ஆனா நம்ம சொல்லுவோம், ஆன்மா உடலுங்க தானே பரவி இருக்குது, அதுன்னு ஒரு இடத்துல போயிருக்கும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ வந்து ஒரு லைட் இருக்குது. லைட்டுங்கிறது ஒரு பொருள், அதோட ஒளி வந்து எல்லா இடத்துலயும் பரவி இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு லொகேஷன் வேணும் இல்லையா? அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா? அந்த இடம் தான் உண்ணாக்கு மேல உச்சுக்கு கீழே. நான் அன்னைக்கு ஒரு கொஸ்டின் கேட்டேன், மனம் எங்க இருக்குன்னு. நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல வருவோம். நீங்க யோசிச்சுக்கிட்டே இருங்க. நேரடியா நான் ஆன்சர் சொன்னேன்னா கிளாஸ் வந்து அப்படி இன்ட்ரெஸ்டா இருக்காது, உங்களுக்கு யோசிக்கிறதுக்கே ஒண்ணுமே கொடுக்க முடியாது. சோ ஆன்மா ஒரு புது வார்த்தைங்கிறதுனால ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன், அவ்வளவுதான். அடுத்தது வாயுக்கள். நம்ம தச வாயுக்கள் இருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த வாயுக்கள் ரொம்ப முக்கியம். இந்த வாயு சுவாச காற்று நம்ம போறது, இடகலை பிங்கலையில நடக்கிறதுல இந்த வாயுக்களால தான் அத்தனை ஆக்டிவிட்டிஸும் தள்ளப்படுது. அதை புஷ் பண்ணி விடுது. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு எனர்ஜியை தள்ளணும்னாலும் வாயு வேணும். சோ எல்லாம் வந்து வாயு வந்து நாடியோட சேர்ந்து வேலை செய்யும். ஒவ்வொரு நாடிக்குள்ளாலையும் வாயு போகுது. அதாவது நாடினா என்ன நேற்றே சொல்லியிருக்கிறேன், அது வந்து சக்தி பயணப்படுகிற பாதை. சக்தி பயணப்படுகிற பாதைக்கு பேரு தான் நாடி. சோ வாயுக்கள் வந்து அந்த நாடியை இயங்க வைக்கிறதுக்கு புஷ் பண்ணி கொடுக்கிறது நம்ம கொடுக்கிற சுவாச மூச்சு தான். அடுத்தது வந்து நாடி. நாடின்னு பாத்தீங்கன்னா இடகலை, பிங்கலை, சுழுமனை அநேகமா தெரியும். இது தவிரையும் பல நாடிகள் இருக்கு. ஒவ்வொரு நாடியும் ஒவ்வொரு தொழிலை செய்யுது, அவ்வளவுதான். ஒவ்வொரு நாடியும் ஒவ்வொரு தொழிலை செய்யுதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதாவது அந்த சக்தி வரும்போது, அதாவது சக்தின்னு சொல்லும்போது நேற்றே நான் சொல்லியிருக்கிறேன், இது வெறுமனே நம்ம சாப்பாட்டு மூலம் கிடைக்கிற அந்த ரசமா மாறும். அதாவது நம்ம சாப்பிடுற சாப்பாடு இருக்கு இல்லையா, முதல்ல வந்து அதோட சத்தா மாறும், அது ரத்தமா மாறும், ரத்தத்துல இருந்து திருப்பி கொழுப்பா மாறும், கொழுப்பு அதாவது கொழுப்புங்கிறது அந்த மஜ்ஜையா மாறுறது, மஜ்ஜையில இருந்து திருப்பி வந்து நமக்கு வந்து சுக்குலம், சோனிதம், இந்த மாதிரி கடைசி வரைக்கும் மாறும். இதுல வந்து சயின்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா 66 நாள்ல இருந்து 72 நாள் வரைக்கும் ஆகலாம். ஒரு ஆணுக்கு நம்ம சாப்பிட்ட உணவு கடைசியில அந்த ரீப்ரொடக்டிவ் ஃப்ளூயிடா மாறதுக்கு 66ல இருந்து 72 நாள் ஆகும்னு சயின்டிபிக்கா கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளுடைய சித்தர்கள் வந்து 40 நாள் 30 to 40 நாள் கிட்ட அது உருவாகிடுங்கிறாங்க. ஏன்னா சயின்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா 66 நாள்ல இருந்து 74 நாள்ங்கிறது ஒரு 40 நாள்ல அது வந்து உருவாகினாலும் அதோட ஃபுல் பொட்டன்ஷியல் பவர், அதோடைய முழு ஆற்றல் நிறைவடைய 70 நாள் ஆகும்னு சொல்றாங்க. சோ சித்தர்கள் சொன்னது கணக்கும் அவங்க அறிவியல்ல கண்டுபிடிச்சது கரெக்டா தான் இருக்குது.
அடுத்தது ஆசயம். ஆசயம் நேற்றே இவங்க டாக்டர் சொன்னாங்க. இது சொல்லும்போது ஒவ்வொன்றும், அதாவது மலாசயம்னா மலம் தாங்கி இருக்கிற அந்த இடம், அந்த வெசல் மாதிரி நினைச்சுக்கோங்களேன். ஒரு ஆசயம்னா இப்ப கிட்னி தான் வந்து நமக்கு வந்து மூத்திரத்தை தாங்கி இருக்கிற ஒரு வெசல், பாத்திரம் மாதிரி. அதுதான் ஆசயங்கள். அடுத்தது கோசம். கோசம்னா என்ன அர்த்தம்னா போர்வை, ஷீத்துன்னு சொல்லுவோம். உன்னை மூடி இருக்கிற ஒரு கவர். இப்போ ஒரு கத்திய வந்து ஒரு கத்தி கவருக்குள்ளால மூடி வச்சிங்கன்னு வைங்களேன், அந்த இதை வந்து வெளியில இருக்கிறது வந்து போர்வை அல்லது ஒரு கவசம் அல்லது ஒரு என்ன சொல்றது, அதை மூடி இருக்கிற ஒரு பாகம். அதுதான் வந்து கோசம்னு சொல்றது. அந்த கோசம் வந்து இப்ப வெளியில மூடி இருக்கிறதுனால உள்ளால இருக்க தெரியாது. கத்திக்குள்ளால அந்த உரைக்குள்ளால வச்சுட்டோம்னா அந்த உரைக்குள்ளால இருக்கிற கத்தியை பார்க்க முடியாது. அதே போலதான் நம்மளுடைய ஆன்மாவானது அத்தனை உரைக்குள்ளாலையும் பொதிந்து உள்ளது. ஆன்மாவை பொதிஞ்சிருக்கிறது கோசங்கள். அடுத்தது வந்து ஆதாரங்கள், மூலாதாரங்கள். இதுவும் வந்து ஒவ்வொரு இடத்துல உள்ள லொகேஷனை குறிக்குது. அடுத்தது மண்டலங்கள், அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம். அதாவது உடல்ல வந்து இவங்க ஒவ்வொரு மண்டலமா, இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் த பாடி தான். அந்த இடத்த இதுல இருந்து இது வரைக்கும் உள்ளது, இதுல இருந்து இது வரைக்கும் உள்ளதுன்றது மண்டலமாகும். அடுத்தது வந்து நமக்கு வந்து மலங்கள், ஆணவம், கண்மா, மாயைன்னு சொல்லுவோம். அதாவது ஆணவம்னா நம்ம அகங்காரத்துல, நம்மளோட கர்வத்துல செய்யறது. அந்த கர்வம்னு சொல்ல மாட்டேன். ஆணவம்னா அந்த அகங்காரம் அப்படி இருந்தா தான் தொழில் செய்ய முடியும். அந்த தொழில் செய்யறதே நமக்கு வந்து மலம் தான். அதே மாதிரி கர்மம்ங்கிறது கர்மா செய்யறது. அந்த ஆணவம் வந்து கர்மமா மாறணும்னா ஆணவம் இருந்தாதான் கர்மமா மாற முடியும். அடுத்தது வந்து மாயை, நம்ம இல்லாததை இருக்கிறதா நினைக்கிறது. அடுத்தது தோஷம், வாதம், பித்தம், கபம். இப்ப பாத்தீங்கன்னா ஆயுர்வேதா, சித்தா மெடிசன் எல்லாத்துலயுமே இதை பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. அந்த உயிர் சக்தின்னு சொல்றோம்ல, உள்ளால போற சக்திகள், அது வந்து மின் சக்தியா இருக்கலாம், காந்த சக்தியா இருக்கலாம், மின்காந்த சக்தியா இருக்கலாம். அதே போல மற்ற நம்ம சாப்பிடுற உணவுல இருந்து கிடைக்க சக்தி, அதாவது பயோபோட்டான்னு சொல்லுவாங்க, ஒளிமயமா இருக்குது. இது எல்லாமே சக்தியா மாற்றப்பட்டு உள்ளால எல்லா வேலையும் நடக்குது. சோ அந்த சக்தியில வந்து வாதம், பித்தம், கபம்னு பிரிச்சு அதை வைத்து நோயுடைய குணத்தை அறிவாங்க. இதான் வந்து தோஷம்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து அவஸ்தை நிலை, அதாவது ஆன்மாவோட வெவ்வேறு படிநிலையத்தான் அவஸ்தை நிலைன்னு சொல்லுவோம். அடுத்தது ஏடனைங்கிறது பற்று. ஒண்ணு ஸ்பௌஸ்ட இருக்கிற பற்று, அதாவது கணவன் மேலேயோ மனைவி மேலேயோ இருக்கிற பற்று. அதே மாதிரி நம்ம செல்வத்தின் மேல இருக்கிற பற்று, பிள்ளைகள் மேலேயோ குடும்பத்து மேலேயோ இருக்கிற பற்று. இதுதான் ஏடனை. குணம், சத்துவம், ரஜோகுணம், தமோ குணம்னு சொல்லுவோம். சத்துவ குணம் வந்து சாந்தமா இருக்கும், ரஜோகுணம் தொழில் பண்றதுக்கு அது இருந்தாதான் முடியும், தமோ குணம் சோம்பேறித்தனமா இருக்கிறது. அடுத்தது வினைகள், நல்வினை, தீவினை. புண்ணிய காரியங்கள் நல்வினை, பாவ காரியங்கள் தீவினை. அதே மாதிரி விகாரம், காமம், குரோதம், அதாவது நமக்கு ஒரு ஆசை இருக்கலாம், கோபம் வருது, ஒன்று மேல பேராசையா வருது, ஒரு கர்வமா இருக்கிறோம், பொறாமப்படுறோம், துன்பப்படுறோம், ஒண்ணுல வேகமா செய்யணும்னு நினைக்கிறோம். இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு 20 வகையான ஒரு பிரித்தலை கொடுத்து இதுக்குள்ளால அத்தனை தத்துவங்களும் அடக்கம். இதுதான் உடல்ல உள்ள 96 தத்துவம். ஏன்னா டீட்டெயில வேணா இந்த நம்ம புக்கை கூட பார்த்துக்கலாம். இதுல என்னன்னா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, இதுல சில தத்துவங்கள் உடல்ல உள்ள சில லொகேஷன்ஸை குறிக்குது, சில தத்துவங்கள் நம்ம செய்யற வேலைகளை குறிக்குது. நிறைய தத்துவங்கள் இப்ப பாத்தீங்கன்னா காமம், குரோதம், அதெல்லாம் நம்மளுடைய மனசோட விகாரம் தான். நல்வினை, தீவினை மனசு நினைக்கிறத வச்சுதான். சத்துவம், ரஜோகுணம், தமோ குணம், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய தத்துவங்கள் வந்து மனதோட விகாரமா தான் இருக்கும். ஒண்ணு அந்த இது வந்து ஒரு கருவியா இருக்கும், தொழில் கருவியா இருக்கும், அல்லது அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி வேற ஏதாவது ஒரு இதை பண்ணுவோம். அது எல்லாமே தொழில் கருவி மாதிரிதான் வரும். அல்லது ஒண்ணு பாக்குறதா இருக்குதுன்னா, கண்ணு இருக்குன்னா அது ஒரு கருவி, பொறின்னு சொல்லுவோம். இப்படி பாத்தீங்கன்னா தத்துவங்கள்லாம் ஜெனரலா பிரிச்சு பார்த்தோம்னா, ஒண்ணு அது ஒரு தொழிலை செய்யும், இல்லாட்டினா அது வந்து மனதோட விகாரமா இருக்கும், இல்லாட்டினா அது ஒரு லொகேஷனை குறிக்கும், ஆதாரங்கள் அந்த மாதிரி ஒரு லொகேஷனை குறிக்கும். இன்னொன்னு வந்து உணர்வு முறையை குறிக்கும், உணர்வை குறிக்கும். இப்ப வந்து அவஸ்தை நிலைனா உணர்வை குறிக்குது, அந்த கரணங்கள் தான் உணர்வை குறிக்குது. இந்த உணர்வுகள் தான் ரொம்ப முக்கியம். மற்றதெல்லாம் நமக்கு தூள வடிவத்துல இருக்கிற ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இந்த உணர்வுகள் தான் ரொம்ப முக்கியம்.
அந்த உணர்வுகளுடைய வெளிப்பாடு தான் மற்ற எல்லா தத்துவங்களும். எதுக்கு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன்னா, தத்துவங்கள் 96 நீங்க மனப்பாடம் பண்ணணும் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். அது கிடையாது. புரிய வேண்டியது என்னன்னா, இவ்வளவு தத்துவங்கள்லையும் ஒண்ணு அது ஒரு கருவியா இருக்கும், இல்லாட்டினா அது வந்து ஒரு மனதின் வெளிப்பாடா இருக்கும், அந்த கரணங்களின் வெளிப்பாடா இருக்கும், இல்லாட்டினா அது ஒரு இடத்தை குறிக்கும், உடம்புல உள்ள ஒரு இடத்தை குறிக்கும், இல்லாட்டினா அது வந்து உணர்வு நிலையை குறிக்கும். இந்த 4 தான் வரும். அப்போ இப்படி இருக்கும்போது இந்த 96 தத்துவத்தையும் உள்ளால அடக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா, பஞ்ச கோஷங்களும் அந்த கரணங்களும். நம்ம 96 தத்துவமும் தெரிஞ்சிருக்கணும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அந்த 96 தத்துவமும் பஞ்ச கோஷங்கள் 5 கோஷங்களுக்கும் அந்த கரணங்களுக்குள் அடக்கம். எல்லாமே அதோட வெளிப்பாடுதான் இருக்கும். ஏன்னா இவங்க இன்டெப்த் போயிருக்காங்க. இதுக்குள்ள இது அப்படியே போயிருக்காங்க. உண்மையிலே நீங்க பாத்தீங்கன்னா பஞ்ச கோஷங்களும் அந்த கரணங்களும் தெரிஞ்சாலே உடல் தத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சது மாதிரி தான். ஏன்னா இந்த முத்திரையின் அடிப்படை அதுதான். ஏன்னா சித்தர்கள் கொடுத்தத அனுபவபூர்வமா உணர்ந்த பிறகுதான் நம்மளுடைய சித்தர்கள் வழிவந்த அனைவரும் கொடுத்தது. அதை வந்து சோதிச்சு பார்த்து ஏன் பஞ்ச கோஷங்களையும் அந்த கரணங்களையும் மாத்திரம் சொல்றாங்கன்னா, யோசிச்சு பார்த்தோம்னா இந்த 2 கேட்டகரி, அதாவது பஞ்ச கோஷங்களும் அந்த கரணங்களும் 5 + 4 அதுக்கு அடுத்து ஆன்மா, இந்த 10ஐயும் தெரிஞ்சுக்கிட்டா உடல்ல உள்ள எல்லா விதமான ஒழுக்க முறைகளை நம்ம செய்ய முடியும். எல்லா விதமான ஆக்டிவிட்டியும் நம்மளால மாத்த முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். அதுதான் இதோட தார்மீகம். அதாவது அதோட தத்துவம். ஆக்சுவலா உடல் தத்துவம்னா பஞ்சகோஷங்கள் அந்த கரணங்கள். இந்த லெவல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். இதுக்காக தான் இவ்வளவு லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இத வந்து நம்ம ஃபுல்லா ஒரு படத்துல காட்டிட்டோம். ஏன்னா உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் இப்படி திருமூலர் சொல்லுவாரு. அப்போ இந்த நம்மளுடைய உடம்புங்கிற ஆலயத்துல இந்த 96 தத்துவமும் அடக்கம். அது அத்தனைக்கும் ஆதாரம் ஆன்மா என்ற அறிவு. இதுதான் 96 தத்துவம். இந்த படம் இந்த மாதிரி போட்டிருக்கிறதுக்கு காரணம் நம்ம உடம்பே ஒரு ஆலயம்ங்கிறது தான். அதாவது ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு கருத்துக்களும் நாங்க சொல்லும் போது நம்மளுடைய சுவாமிகள் நம்முடைய பெரிய சித்தர்களுடைய வழிவந்த அந்த கலைய அவ்வளத்தையும் அதை வந்து அனுபவப்பட்டுதான் சொல்லியிருக்காங்க. இது நான் சொல்லல, பெரியவங்களால அந்த இதை கொடுக்கப்பட்டதை அனுபவபூர்வமா உணர்ந்துதான் இந்த தத்துவங்களை சொல்லி இருக்கிறாங்க. இந்த தத்துவத்துக்குள்ளால இந்த பஞ்ச கோஷங்களையும் அந்த கரணங்களையும் பற்றி தெரிஞ்சிட்டாலே கண்டிப்பா நம்மளால எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதான். இப்போ கோஷங்கள்னு வந்தோம். நான் வந்து சார் டைம் எடுத்துக்கலாமா ஒரு 5 நிமிஷம்? ஹலோ, கண்டிப்பா 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 மேடம். நீங்க எவ்வளவு நேரம் எடுக்கலாம்? இன்னும் உங்களுக்கு 20 நிமிஷம் 25 நிமிஷம் நீங்க எடுக்கலாம். சரி சரி சரி, ரைட் ரைட் ரைட், ஓகே. நீங்க எனக்கு டைம், ஏன்னா இது முடிச்ச பிறகு பிரேக் போறாங்க, அதனாலதான் நான் கேட்டுக்கிறேன். டைம் வந்து எனக்கு கொஞ்சம் அலர்ட் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல முடிக்கணும்னா அப்படி சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்தபடி முடிச்சுக்குவேன். இல்ல இப்போ 20 நிமிஷம் இருக்கு, நீங்க 20 நிமிஷம் எடுத்துக்கலாம். நான் 20 நிமிஷம் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஓகே ரைட். இப்போ நான் என்ன சொன்னேன், தத்துவங்கள்னு வரும்போது 5 கோஷங்கள், அந்த கரணங்கள்னால என்ன அர்த்தம்? 4: மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த 4. இந்த 9 பற்றி படிச்சுக்கிட்டோம்னா தாராளமா நம்மளுடைய உடலோட அத்தனை வேலையும் நம்ம செய்யலாம். ஏன்னா இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்போ சயின்ஸ்லயும் எல்லாமே நம்ம சித்தர்கள் சொன்னதைத்தான் ப்ரூவ் பண்ணிட்டே வராங்க. எபிஜெனட்டிக்ஸ்னு ஒண்ணு இருக்குது. எபிஜெனட்டிக்ஸ் அது வந்து என்னன்னா நம்மளுடைய ஜீன் எக்ஸ்பிரஷனை, அதாவது நம்மளுடைய மரபணுவை மாத்த முடியாது, ஜீன் எக்ஸ்பிரஷனை மாத்த முடியாது. ஆனால் அதுல நடக்கிற சில சுவிட்சஸ், அதுல வந்து சிலது ஆன் பண்ணும், சிலது ஆஃப் பண்ணும். நம்ம பரம்பரையா நம்மளுடைய மூதாதைகள் வழிமுறையா நமக்கு வந்து சில டிசீஸ் எல்லாம் வரும். அந்த எபிஜெனட்டிக்ஸ்ங்கிற ரிசர்ச் எதுக்கு பண்றாங்கன்னா, இந்த இதெல்லாம் நமக்கு வந்திருக்குது. அப்போ இதை வந்து நம்ம எப்படி எதிர்கொள்றது, அதை எப்படி மாத்துறது, இதெல்லாம் மாத்திருக்காங்க நம்ம சித்தர்கள் எல்லாருமே.
அந்த தத்துவத்தை தான் அதுல கொண்டு வந்து இப்ப முதல்ல வந்து அதாவது பயோ மார்க்கர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஹெச்பி A1C வந்து ஒரு 3 மாதத்துல ஆவரேஜா உங்களுடைய டயபெட்டிஸ் சுகர் இது எந்த லெவல்ல இருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்லுவோம். இதுக்கு பேரு பயோமார்க்கர். இப்போ கேன்சர் அந்த மாதிரி சில நோய்கள்லாம் ஆரம்பத்திலே தெரியணுங்கிறதுக்காக வேண்டி இந்த முறையை கையாளுறாங்க, எபிஜெனட்டிக்ஸ்ங்கிற ஒரு மெத்தட். அதே மாதிரி இன்னொன்னு இருக்குது, குரோனோபயாலஜின்னு இருக்குது. இப்போ குரோனோபயாலஜிங்கிறது வந்து நம்ம பார்த்தோம்ல, அல்ட்ராடியன் ரிதம், அப்புறம் வந்து சிர்காடியன் ரிதம், சிர்கா லூனார் ரிதம். இந்த 3 டைப் ஆஃப் ரிதம் நான் அன்னைக்கு நேற்றைய கிளாஸ்ல கவர் பண்ணோம். இந்த 3 கால அளவை அடிப்படையா வச்சு பண்றாங்க. அதுல என்ன பண்றாங்கன்னா, இப்போ குரோனோபதின்றது வந்து இந்த மாத்திரையை இந்த நேரத்துல சாப்பிடணும் அப்படின்றது. நம்முடைய சித்தர்கள்லாம் அப்பவே சொல்லிட்டாங்க, இந்த மருந்தை பறிக்கிறதுக்கு இந்த நேரத்துல போய் பறிக்கணும், இந்த மூலிகையை பறிக்கணும்னா இந்த நேரத்துல போய் பறிக்கணும், இந்த மாதிரி அதை பக்குவப்படுத்தணும், இந்த நேரத்துல மருந்து சாப்பிடணும். இதெல்லாம் அப்பவே அவங்க எல்லாத்தையும் உணர்ந்துதான் சொல்லியிருக்காங்க. சயின்ஸ்ல இன்னைக்குதான் ஒன்னொன்னா வெளியே வருது. இந்த கால அளவுக்கு தகுந்தபடிதான் எல்லா வேலையுமே செஞ்சிருக்காங்க. அந்த சிர்காடியன் ரிதம் சொல்றோம் இல்லையா, 24 மணி நேரத்துல நம்ம உடம்புலாம் எப்படிலாம் மாறுது. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு நாள்ல ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, அடுத்தது கொஞ்சம் வேலை செய், இப்படி மாத்தி மாத்தி தான் ஷிஃப்ட் ஆகுது. அதைத்தான் நம்ம PNS SNS சொல்றோம், சிம்பத்தட்டிக் சிம்பத்தட்டிக். அதோட தான் நம்ம வந்து சுவாசம், இடது சுவாசம் வலது சுவாசம் ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி பார்த்தோம் போன கிளாஸ்ல. அப்போ இவங்க எல்லாத்தையும் உணர்வு பூர்வமாக அனுபவபூர்வமாக அதை உணர்ந்துதான் நமக்கு சொல்லியிருக்காங்க. அது ஒவ்வொன்றும் இன்னைக்கு சயின்ஸ்ல ப்ரூவ் ஆயிட்டே வருது, ஒவ்வொன்றும் ப்ரூவ் ஆயிட்டே வருது. இதையும் வந்து நம்ம சிலது வந்து அதோடைய உள் அர்த்தம், அதோடைய ரியலான ஒரு கான்செப்ட் என்னன்னு தெரியாதனால இது மூட நம்பிக்கை, இப்படி செய்யாத அப்படிங்கிறோம். ஆனா நிறைய பேர் மூட நம்பிக்கைன்னு சொன்னதை திருப்பி இப்ப என்ன பண்றாங்க, சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்றாங்க. புது அதாவது ஒவ்வொரு துறையும் ஒவ்வொன்னா பிரிக்கப்படுது. இப்போ வெறுமனே அந்த ரிதத்தை மாத்திரம் பண்றதுக்கு தான் குரோனோபயாலஜினே ஒண்ணு பண்றாங்க. ஏன்னா அது வந்து எதுக்காக அதை பண்றாங்கன்னா, நம்மளுடைய எந்தெந்த நேரத்துல என்னென்ன பண்ணணும்ன்றத வச்சுதான் அந்த இது முறை வருது. எபிஜெனட்டிக்ஸ்ங்கிறது மரபணுவை மாற்ற முடியாது, அந்த ஜீன் எக்ஸ்பிரஷனை மாற்ற முடியாது. ஆனால் அதுல வந்து சில அதாவது அந்த புரோட்டீன் வளர்றதை வந்து வளர்றதை தடுக்கிற இதை மாற்ற முடியும். இத மாதிரிலாம் அந்த ரிசர்ச் போயிட்டு இருக்குது, இப்பதான் தொடங்கி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து எல்லாமே சயின்டிபிக்கா அதெல்லாம் போகுது. நம்ம சித்தர்களுடைய அத்தனை இதையும் உண்மையான கான்செப்ட் புரிஞ்சா அவங்களாம் நிஜமாவே சயின்டிஸ்ட், த கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட். வெறுமனே சும்மா வந்து சித்தர்கள்னா ஏதோ கண்ண மூடி தியானம் பண்ண அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவங்கள மாதிரி சயின்டிஸ்ட் யாருமே கிடையாது. அவங்க வந்து எங்கேயும் PhD பண்ணல, எங்கேயும் போய் போஸ்ட் டாக்டரல் பண்ணல, எந்த காலேஜ்லயும் போய் படிக்கல. அனுபவ கல்வி. இப்ப நான் பேசுறது நான் அனுபவப்பட்டு பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. என்னோட வார்த்தையெல்லாம் என்னோட குருமார்கள் சொன்னதும் சித்தர்கள் சொன்ன வார்த்தையில ஏதோ கொஞ்சம் செதறேன், அவ்வளவுதான். எனக்கெல்லாம் எல்லாம் அனுபவப்பட்டு நான் சொல்றேன்னு சொல்ல மாட்டேன். பெரியவங்க பட்ட அனுபவத்தை கேட்டு என் வாயால அவங்க சொல்றாங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இது எதுவுமே என்னோட கருத்தே கிடையாது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அனுபவப்பட்டாதான் நான் அதை முழுசா சொல்ல முடியும். இப்போ நம்ம 5 கோஷங்களை பற்றி படிக்கணும். இப்போ கோஷங்கள் வந்து 5 பேர் இருக்கு. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இப்போ கோஷம்னு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு அது உரை, அதாவது அது உரைன்னு நினைச்சுக்கோங்க. நம்ம பாடியில நிறைய உள்ளுக்குள்ளால அடுக்கடுக்கா இருக்குது. இப்போ அதை புரியணுங்கிறக்காண்டி ஒரு சின்ன படத்தை போட்டு காட்டுறேன். நீங்க அதுக்காக இந்த வடிவத்துலதான் நம்ம உடம்புல இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. இப்போ ஒரு முட்டை எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவுட்டர் மோஸ்ட் லேயர் அந்த ஷெல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அன்னமய கோஷம்னு வச்சுக்கோங்க. அந்த முட்டைக்கு அன்னமய கோஷம் அதுதான். அதுக்கடுத்து ஒரு சின்ன அந்த ஏர் செல் இருக்கும். இந்த இது கீழே ப்ளூ கலர்ல காட்டிக்கலாம், அந்த ஏர் செல். நீங்க முட்டையை அவிச்சிட்டு உடைச்சு பாத்தீங்கன்னா பின்னாடி அந்த கொஞ்சம் இது இருக்கும், அதுதான் பிராணமய கோஷம். அதுக்கடுத்து ஒரு தின்ன ஒயிட் லேயர் இருக்கும், தின்ன லேயர் இருக்கும். அது வந்து விஞ்ஞானமய மனோமய கோஷம்னு நினைச்சுக்கோங்க. அதுக்கு உள்ளால வெள்ளைக்கரு இருக்கும், அது விஞ்ஞானமய கோஷமா எடுத்துக்கோங்க.
அடுத்தது மஞ்சக்கரு, ஆனந்தமய கோஷம். உள்ளால அந்த நியூக்ளி இருக்கும், அதுதான் ஆன்மா. இது எதுக்காக எடுத்துக்கிடுறோம்னா, ஆன்மா ஆனந்தமய கோஷத்துக்கு உள்ளால இருக்குது. விஞ்ஞானமய கோஷத்துக்கு உள்ளால ஆனந்தமய கோஷம் இருக்குது. மனோமய கோஷத்துக்கு உள்ளால விஞ்ஞானமய கோஷம் இருக்குது. பிராணமய கோஷத்துக்கு உள்ளால மனோமய கோஷம் இருக்குது. அன்னமய கோஷத்துக்குள்ளால பிராணமய கோஷம் இருக்குது. இதத்தான் இந்த அடுக்கத்தான் நம்ம கோஷம்ங்கிற வார்த்தைக்கு சொல்றாங்க. அந்த அடுக்குங்கிற வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்றதுதான் இந்த படம். உடம்புல உடனே இப்படியே இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. நமக்கு வெளியில தெரியுது அன்னமய கோஷங்கிறது, உடம்புல நம்ம தெரியுது இந்த கை, கால்கள், தலை, உடம்பு எல்லாமே அன்னமய கோஷம் தான். நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கோஷங்கள் அப்படின்னு சொல்றது ஒவ்வொன்னா அடுக்கடுக்கா இருக்குது. அதத்தான் மீன் பண்றோம். இது அந்த ஒரு பர்பஸ், அதாவது அன்னமய கோஷத்துல பிராணமய கோஷம் நிறைஞ்சு இருக்குது, பிராணமய கோஷத்துல மனோமய கோஷம் நிறைஞ்சு இருக்குது, மனோமய கோஷத்துல விஞ்ஞானமய கோஷம் நிறைஞ்சு இருக்குது, விஞ்ஞானமய கோஷத்துல ஆனந்தமய கோஷம் நிறைஞ்சு இருக்குது. அந்த ஆனந்தமய கோஷத்துக்குள்ளாலதான் ஆன்மா கொடி இருக்குது. அப்போ இந்த 5 கோஷங்களும் உடல் தத்துவங்கள் தான் தவிர ஆன்மா கிடையாது. ஆன்மா கிடையாது. அத புரிஞ்சுக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ இத இந்த கோஷங்கள்னு சொல்றோம் இல்லையா, இந்த கோஷங்கள்னு வரும்போது இத 3 வகையா பிரிக்கிறாங்க. எப்படின்னா, இப்போ இந்த படம் நீங்க இதுவும் ஒரு இமேஜினேஷன் தான், அப்படியே இப்படி இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. முதல்ல வெளியில இருக்கு இல்லையா, இந்த இதுதான் அந்த முதல் கோடு. இந்த ஸ்தூல சரீரம், அதுக்கு பேர் தான் அன்னமய கோஷம். ஸ்தூல சரீரம், அதை ஆங்கிலத்துல கிராஸ் பாடின்னு சொல்லுவோம். இது அன்னமய கோஷத்தை குறிக்குது. ஸ்தூல சரீரம்ங்கிறது அன்னமய கோஷத்தை குறிக்குது. அடுத்தது 2வது சொல்றது சூக்கும சரீரம். சூக்கும சரீரத்தை ஆங்கிலத்துல சட்டில் பாடின்னு சொல்லுவோம். இதுல இருக்கிறது பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். இந்த 3 சேர்ந்ததுதான் சூக்கும சரீரம். அடுத்தது 3வது இருக்கிற இது பேரு காரண சரீரம். அதுக்கு பேரு காசல் பாடி ஆங்கிலத்துல. இது ஆனந்தமய கோஷத்தை குறிக்குது. அப்போ நம்ம உடல்ல பஞ்ச கோஷங்கள் இருக்குது. தூல சரீரம் அன்னமய கோஷத்தால் ஆனது. சூக்கும சரீரம் பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷத்தால் ஆனது. காரண சரீரம் ஆனந்தமய கோஷத்தால் ஆனது. அப்போ ஒவ்வொரு கோஷத்திலையும் ஒவ்வொரு பாகங்கள் அடங்கியிருக்கு. உடலோட ஆர்கன்ஸோ அல்லதுடைய இயக்கங்களோ ஒவ்வொரு கோஷத்திலையும் பொதிஞ்சு இருக்குது. இப்போ அதைத்தான் மெயினா சொல்ல போறேன். ஏன்னா நீங்க முத்திரைகள் செய்யும் முன்னாடி சில அடிப்படைகள் புரிந்தால் அந்த முத்திரை செய்யறதுக்கு மேல ஒரு நம்பிக்கை வரும். இல்லாட்டினா என்னமோ ஒண்ணு, அங்க 2 கையையும் தொடுறாங்கப்பா, என்ன நடக்குன்னு தெரியல, உள்ளால என்ன நடக்குன்னு ஆழமா தெரிய வேண்டாம். ஆனா நம்ம எதுக்காக அந்த கையை தொடுறோம், அந்த கை தொடும் போது என்னென்னலாம் இயக்கப்படுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட புரியறதுக்கு தான் இந்த பஞ்ச கோஷங்களை பற்றி சொல்றோம். உடம்பு 5 உரைகளால் ஆனவை. அந்த உரைகள் எதெல்லாம்? அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். அந்த கோஷங்கள் பேரை மாத்திரம் ஏதோ தெரிஞ்சுக்கோங்க, மனப்பாடமா பண்ணல. 5 கோஷங்கள் இருக்கு, அவ்வளவுதான். இதத்தான் நம்ம 3 தான் என்ன சொல்றோம், அன்னமய கோஷத்தை தான் தூலமா தெரியுறதுனால தூல சரீரம்னு சொல்லிடுறோம். சூக்குமம்னா என்ன சொல்றேன், கண்ணுக்கு தெரியாதது, அது உள்ளால இருக்கும். நம்ம என்ன சொல்லுவோம், பிராணமய கோஷம்னா ஜஸ்ட் பார்த்துட்டு ஒரு கை மாதிரி தெரியாது, அப்படி இருக்காது. ஏன்னா பிராணமயம் ஒரு சக்தி ஓட்டம், மனோமயமும் அதுவும் ஒரு ஆற்றல் தான். விஞ்ஞானமயம் இதெல்லாம் உள்ளால நம்மளால பார்க்க முடியாது, ஆனா அதோட இயக்கத்தை உணர முடியும். அதனாலதான் அதை சூக்கும சரீரம்னு சொல்றோம். காரண சரீரம், இந்த 2க்கும் உள்ள விதை அதுதான். காரண சரீரம் தான் ஸ்தூல சரீரத்துக்கும் சூக்கும சரீரத்துக்கும் உள்ள விதை. இப்போ ஒரு ஆலமரம் எடுத்துக்கோங்க, எவ்வளவு பெருசா இருக்குது. அந்த ஆலமரத்தை பாத்தீங்கன்னா அது ஒரு பழம், ஆலமரத்துல பழுக்கிற பழம், அதை எடுத்துக்கோங்க, அதை உடைச்சு பாருங்க. உடைச்சு பார்த்தா ஒரு விதை இருக்கும். அந்த விதைய போட்டா அது முளைக்குது. அப்போ அந்த விதைக்குள்ளால அந்த மரத்துக்குரிய அத்தனை குணமும் நிரப்பப்பட்டு
அந்த டிசைன் உள்ளால அடக்கி வச்சிருக்கு. எந்த பழத்தை எடுத்தாலும் அதோட விதை, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆலமரம் எவ்வளவு பெருசு, அந்த விதை வந்து ரொம்ப சூக்குமமானது, சின்னது. அதை கம்பேர் பண்ணும்போது உள்ளால உடைச்சு பார்த்தா உள்ளால இலை இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. அந்த மரத்தோட இது எந்த கூறும் தெரியாது. ஆனா அத்தனையும் அந்த ஸ்தூல உடம்பானது இந்த சூக்குமத்துக்குள்ளால அடக்கி வைக்கப்பட்டிருக்கு. அதைத்தான் சூக்குமம்னு சொல்றோம். உள்ளால என்ன இருக்குன்னு கண்ணுக்கு பார்க்க தெரியல, ஆனா அதுதான் அப்படி வளர்ந்து அவ்வளவு பெருசா வருது. இதைத்தான் நம்ம வந்து கிளாசிக்கல் பிசிக்ஸ், குவாண்டம் பிசிக்ஸ்னு சொல்றோம். ஸ்தூலமா தெரிகிறதெல்லாம் கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல, சயின்ஸ்ல ஆராய்ச்சி பண்றாங்க. சூக்குமமா உள்ளது எல்லாத்தையும் குவாண்டம் பிசிக்ஸ்ல ஆராய்ச்சி பண்றாங்க. சயின்ஸ்ல இதுலயும் இப்படிதான் மாத்தி வந்துட்டு இருக்குது. சோ சூக்கும சரீரம், காரண சரீரம், அந்த விதை தான் சீடுன்னு வச்சுக்கோங்க. காரண சரீரம்னா எந்த காரணத்துக்காக இந்த காரியம் நடக்கு, அந்த காரியம் நடக்கிறதுக்கு எந்த ஸ்தூல வடிவம் தேவை அப்படிங்கிற கணக்கு தான். சோ பஞ்ச கோஷங்கள்ங்கிறத பொறுத்த அளவுல இந்த அளவுக்கு நீங்க முதல்ல ஃபண்டமெண்டலா தெரிஞ்சா போதும். முத்திரைகள் செய்யும் போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் புரிதல் நடக்கும். இப்ப எல்லாம் இந்த முத்திரை பயிற்சி, அதனாலதான் இன்னைக்கு என்ன நிறைய பேர் முத்திரை செய்ய ஆர்வமா இருக்கிறாங்க. அதனால அடுத்து அவங்க ராதா மேடம் வந்து உங்களுக்கு அந்த அடிப்படை இதை சொல்லுவாங்க. 5 கோஷங்கள் இருக்குது, அவ்வளவுதான். அடுத்தது இந்த கோஷங்களை பற்றி சிம்பிளா கொஞ்சம் நான் வந்து சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஏன்னா சார் வந்துட்டாங்க, 5 நிமிஷம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா அன்னமய கோஷம் சொல்லல, நமக்கு உடம்புல தெரிகிறது. இந்த அன்னமய கோஷத்துல எதெல்லாம் இருக்குது, இந்த 5 கோஷத்துலயும் எலும்பு, தசை, தோல், முடி, நகம், எல்லாம், எலும்பு, மஜ்ஜை, மூளை, இதயம், கல்லீரல், மண்ணீரல், கருப்பைகள், எல்லா உடல் உறுப்புகளுக்கும் சம்பந்தப்பட்டது இந்த அன்னமய கோஷம். சோ அன்னமய கோஷத்துல நீங்க வந்து சில இயக்கங்களை பண்ணுனா இத்தனை பாகங்களும் அதுல இயக்கப்படும். இதுதான் அன்னமய கோஷம். இதோட சம்பந்தப்பட்டது மாத்திரம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, இப்பவே நான் சொல்லி குழப்ப விரும்பல. பிராணமய கோஷம் எடுத்துட்டீங்கன்னா நீர் சம்பந்தப்பட்ட எல்லாமே இந்த இதுல உள்ளால பாத்தீங்கன்னா கண்ணீர், ஜீரண உறுப்பு, ரத்தம், சுரப்பிகள், மூளை வழி திரவங்கள் எல்லாம், சிறுநீரகம், உமிழ்நீர், கண்ணீர், இந்த மாதிரி அத்தனை விதமான கூறு பிராணமய கோஷத்துல இயக்கப்படுது. அடுத்தது பாத்தீங்கன்னா மனோமய கோஷம். மனோமய கோஷத்துல இது எதெல்லாம் சம்பந்தப்பட்டது? நுரையீரல், மூச்சு துளைகள், நரம்புகள், தசைகள் இயக்கம், தசவாயுக்களின் இயக்கம், இது எல்லாமே மனோமய கோஷத்தோட சம்பந்தப்பட்டது. அப்போ மனோமய கோஷத்துல ஆளுமை பண்ணீங்கன்னா இத்தனையும் கண்ட்ரோல் பண்ணலாம், இத்தனை உறுப்புகளையும் கண்ட்ரோல் பண்ணலாம். அது சூக்குமமா இருந்தா கூட அதோட இயக்கம் இதுல வந்து நிற்கும் அப்படிங்கிறத சொல்றேன். விஞ்ஞானமய கோஷம், ஜீரண அமைப்பு, சிறுகுடல், ஜீரண மையம், அதே மாதிரி நம்ம பாக்குறது, பித்த சுரப்பி, நம்ம உடம்புல வெப்பம் வந்து அதை ஒரு கான்ஸ்டன்டா வச்சிட்டு இருக்கிறது, அதே மாதிரி வளர்சிதை மாற்றம், அதாவது மெட்டாபாலிசம், இது மாதிரி உள்ள சுரப்பிகள் எல்லாத்தையும் இந்த கோஷம் வந்து ஆதிக்கம் பண்ணும், விஞ்ஞானமய கோஷத்தை. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆனந்தமய கோஷம், அதாவது ஆன்மா, அதான் வந்து இதுக்கு வந்து ஆதாரம். ஏன்னா இது வந்து மூடி இருக்கிறது எதை? ஆன்மாவை. ஆனா இந்த மூடி இது உள்ளால ஆன்மா இருக்குன்னா இதோட கவசம் அல்லது இதோட உரை வந்து ஆனந்தமய கோஷம். இது வந்து ரொம்ப பக்கத்துல இருக்குது, ஆன்மாவுக்கு பக்கத்துல இருக்குது. அதனால நிறைய பேர் இதை தப்பா நினைச்சுக்குவாங்க. இதுவே ஒரு அதோட ஒளி அதுல இருக்கிறதுனால, அதோட தன்மை கொஞ்சம் அதிகம் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கிறதுனால இதுதான் ஆன்மான்னு நினைச்சுக்குவாங்க. அது ஆன்மா கிடையாது. ஆனந்தமய கோஷம் ஆனந்தமா கொடுக்கும், ஆனந்தம் இருக்கும், அதுல மகிழ்ச்சி எல்லாமே அது மூலம் தான் வருது. சந்தோஷம், மகிழ்ச்சி, அது ஒவ்வொன்றுக்கும் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, அதைத்தான் இதுல எழுதியிருக்கிறேன். இதுதான் நமக்கு வந்து 5வது உரை. அப்போ 5 கோஷங்களும் பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து எதுக்காக சொல்லிருக்கேன்னா, உங்களுக்கு இந்தந்த கோஷம் இந்தந்த ஆர்கனோட, இந்தந்த உடல் உறுப்புகளோட சம்பந்தப்பட்டது, இதோட இயக்கங்களுக்கு இதுதான் காரணம், அப்படி எல்லாம் சொல்லியாச்சு. அப்போ ஆனந்தமய கோஷத்தை உங்களால இயக்க முடிந்தால் கண்டிப்பாக இத்தனை வேலையும் நடக்கும். அப்போ ஒவ்வொரு கோஷத்தையும் இயக்குறதுக்கு தான் நம்ம இந்த முத்திரைகளை பயன்படுத்துறோம். அதனால்தான் இந்த கோஷங்களை பற்றி சொல்றோம். இனி அடுத்தது அந்த கரணங்கள். அந்த கரணங்களை அடுத்த கிளாஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா எல்லாத்தையும் ரொம்ப போட்டு டம்ப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கஷ்டம். நான் கேட்டுக்கிறதுலாம் ஒன்னே ஒண்ணுதான். நான் சொல்றது வந்து ஓவராலா சொல்றேன். ஆனா நீங்க திருப்பி திருப்பி எத்தனை தடவை போட்டு பார்க்க முடியுமோ பவர் பாயிண்ட
டவுன்லோட் பண்ணி பாருங்க. பார்க்க தான் உள்ளால வந்து உங்களுக்கு ஏறும் மண்டையில. ஜெனரல் கான்செப்ட புரிஞ்சுட்டா போதும். அந்த பேரிட தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம் கிடையாது. ஆனா திருப்பி திருப்பி பார்க்கும்போது ஓ எல்லா கோஷங்களும் எல்லாம் வந்து சரீரம் தான். மூணுமே என்ன சரீரம்? ஸ்தூல சரீரம், சூக்ம சரீரம், காரண சரீரம். அத்தனை சரீரம். சரீரம்னா உடல் தான். இதுதெல்லாம் இந்த வேக்கத்தை இது தாங்கிக்கிட்டு இருக்குது. அப்படிதான் ஒன்னை விட ஒண்ணு சூக்குமமானது. அதாவது அன்னமய கோஷத்தை விட பிராணமய கோஷம் சூக்குமமானது, பிராணமய கோஷத்தை விட மனோமய கோஷம் சூக்குமமானது, மனோமய கோஷத்தை விட விஞ்ஞானமயம் சூக்குமமானது, விஞ்ஞானமய கோஷத்தை விட ஆனந்தமய சூக்குமமானது, ஆனந்தமய கோஷம் வச்சிருக்கிறது ஆன்மா, அதை விட சூக்குமமானது. சூக்குமம் கூட கூட சிறுசு ஆக ஆக வீரியம் கூடும். என்னடா சின்னதா இருக்கு, ஏன்னா அதான் சொன்னேன், மர விதை சின்னதா இருக்கும், பட் அதோட வீரியம் ஜாஸ்தி. அதே போலதான் ஆன்மாவோட வீரியம் ஜாஸ்தி. எல்லாத்துக்கும் ஆதாரம் ஆன்மாதான். இது மூடி இருக்குன்னா இதுதான் அதுக்கு ஆதாரம் இல்லை. இது வந்து ஒரு வெசல் அப்படி நினைச்சுக்கணும். அதுக்காக தான் திருப்பி திருப்பி அதை சொல்றேன். சோ உள்ளால வந்து போக சூக்குமம் ஆக 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 அதோட வீரியத்தன்மை அதிகப்படும். இதோட என்னோட கிளாஸை முடிச்சுக்கிடுறேன். எல்லாரும் பாருங்க. டவுட் இருந்துன்னா கண்டிப்பா நீங்க வந்து அதுல போடுங்க உங்க டவுட். ஏன்னா பலருக்கு கேட்கறதுக்கு தோணாது, கேட்கறதுக்கு தயக்கம் இருக்கலாம். யாருனாலும் உங்க சந்தேகத்தை கேட்டாதான் நான் அடுத்த கிளாஸ்ல அதுக்கு தகுந்தபடி நான் ப்ரிப்பேர்டா வர முடியும். அனைவருக்கும் நன்றி.